ஓம் நம சிவாய. ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராமதவாய நமக. அதாவது வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே. வாழ்கிறது முக்கியமில்லை, அதை அறிஞ்சு புரிஞ்சு வாழணும். அதே போல் தான் தெய்வ வழிபாடு. சாமி கும்பிட்றது முக்கியமில்லை, அதையும் அறிந்து புரிந்து ஆராய்ச்சி பண்ணி அந்த செயல்களை செய்தோம்னா அதனுடைய முழுமையான பலன்கள் கிடைக்கும். வாழ்கிறதுக்கு பணம் தேவை, அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த பணம் எப்படி வருதுங்கிறது தான் முக்கியம். அந்த பணம் எப்படி நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியமாக இருக்குது. அது என்னன்னு தெரியல. இந்த வாரம், போன வாரமும் ஒரு 2-3 பேர், இந்த வாரம் ஒரு 4-5 பேர். போன வாரம் மழையும் நேரம் அதிகமானதுனால பேச முடியலை. அதாவது வாழ்க்கை என்னும் தத்துவத்தை புரிஞ்சு அறிஞ்சு நம்ம தர்மப்படி நேர்மையான வழியில் நடந்துட்டோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு தேவையானது எதுவோ அது கண்டிப்பாக கிடைக்கும். சும்மா இருந்துக்கிட்டால் கிடைக்குமாயா அப்படின்னோம்னா நம்ம கடமையை செய்யணும். அது தர்மமாக இருக்கணும். தர்மமான முறையில் நம்ம வேலையை நம்ம பண்ணிட்டு செஞ்சோம்னா அவங்க வேலையை அவங்க கரெக்டாக செய்வாங்க. நம்மளுக்கு தேவையானது கிடைக்கும். அதுக்கு சிவபுரமே ஒரு முன் உதாரணம். நம்ம மற்ற இயக்கர்கள் மாதிரி எதுவும் பண்ணுறதில்ல. நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம், எங்களுக்கு தேவையானது கிடைக்கிது. தேவையானது அப்படின்னோம்னா என்ன அப்படின்னோம்னா உணவு கிடச்சிருது, தங்குறதுக்கு இடம் கிடச்சிருது. வேறு என்ன வேணும்? பூமியில் உயிர்வாழணுண்டா இருக்க தொட்டிக்கும் உணவு தேவை, ஏதோ உட்கார்ந்து எழுந்திரிக்க ஒரு இடம் தேவை. அதுக்கு பிறகு எது அத்தியாவசிய தேவைகளோ அது கிடைச்சிருது. சோதனைக்காக சில நேரம் அதிகமாகவும் கிடைக்கும். ஆடம்பரம் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு ரைட்டா. இதை அறிஞ்சு புரிஞ்சு நம்ம நடந்தோம்னா நாயா பேயா அலைய தேவையில்லை. எப்படி இப்போ புலம்புறாங்க பாருங்கள், ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை. ஏன் ஒன்றும் இல்லை? இருக்கிறத கணக்கு பண்ணால் அவங்கெல்லாம் கணக்கு பார்க்காதவங்க. என்ன இருந்துச்சு, இப்போ என்ன இருக்குதுன்னு கணக்கு பார்த்தோம்னா எல்லாம் சரியாக வந்துடும். கணக்கு எதுக்குமே பார்க்காம ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னா அவங்களுக்கு எத்தனை கோடி வந்தாலும் ஒன்றும் இல்லாத மாதிரி தான் தெரியும். சரியா? அதிக மக்கள் அதிக பெரும்பான்மையானவர் நம்ம சொல்கிறத நியாயத்தை சொன்னாலும் தர்மத்தை சொன்னாலும் நடக்க போகிறத சொன்னாலும் ஏற்றுக்கொள்வதற்கு சங்கடமாக இருக்கும். ஏன்னா அந்த கலியுகத்தில் அப்படித்தான் இருக்கும். பணம் காசு அப்படின்ட்டு அது இல்லாத போது அதுதான் உலகம்ட்டு தோணும். அது இருந்த பிறகு இதுதான் பெரிய சனியன் என்றே தோணும். எப்படி? பணம் காசு இல்லாத போது அதுதான் உலகம்னு தோணும். அளவுக்கு மீறி வந்துருச்சுன்னு வைங்களேன், அது மாதிரி ஒரு சனியன்னு உலகத்தில் இருக்காது. நம்ம அடிப்படையாக என்ன சொல்கிறோம் அப்படின்னோம்னா, குறைஞ்சபட்சம் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு 6 நாள் வேலை பாருங்க, ஒரு நாள் சேவை செய்யுங்க ஏதாவது ஒரு இடத்துல. அது ஆலயமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறோம். அதிகபட்சம் மாதம் ஒரு முறையாவது பணிகள் செய்யுங்க அப்படிங்கிறோம். அதுக்கு மனம் இல்லாட்டி டைம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. சரியா? 30 நாளில் நம்ம யோசித்தோம் அப்படின்னோம்னா அது வேறு மாதிரி இருக்கும். ஆன்மீகவாதிகளாக யோசித்தோம்னா வேறு மாதிரி இருக்கும். அது கலியுகத்தில் நம்ம அந்த யோசிக்கிற கதையை விட்டுட்டு குறைஞ்சபட்சம் 30 நாளில் ஒரு நாள் கூட சேவை செய்ய மனம் இல்லை அப்படின்னோம்னா அவங்க இறைவன்கிட்ட முறையிடுவதற்கோ ஒரு கோரிக்கையை சொல்கிறதற்கோ தகுதியற்றவர்களாக ஆயிடுவாங்க. ஏதாவது ஒரு காலகட்டத்தில் கடைசி நாளோ அது எப்போனாலும் அவங்க காலடியில் போய்த்தான் ஆகணும். அது இப்போ உள்ளவங்க கூட சொல்லுவாங்க, நாங்கள் தர்மப்படி நடக்கும், அவ்வளோ கஷ்டம் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னோம்னா என்றைக்கு அந்த ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல ஆரம்பிக்கிறோமோ இன்னும் நம்ம புரியவும் இல்லை, ஆன்மீகத்தில் பக்குவப்படவும் இல்லை அப்படின்னு அர்த்தம். இது காலகாலத்துக்கும் ஓயாது. நம்ம சொல்லுவாங்க, அவன் அநியாயம் பண்ணுறான் அப்படி இருக்கேன், இவன் அநியாயம் பண்ணுறான் அப்படி இருக்கேன், அதர்மப்படி போகிறவங்க தான் நல்லா இருக்காங்க. அதெல்லாம் தெரியாதவங்க சொல்கிற வேலை. தவறு பண்ணுறவங்க தான் நல்லா இருக்காங்க அப்படின்ட்டு தெரியாதவங்க சொல்கிற வேலைகள் என் போன்றவங்களுக்கு
அவங்க என்ன ஆவாங்கங்கிறதும் தெரியும், என்ன ஆக போகிறாங்க அப்படிங்கிறதும் தெரியும். அதுக்கு தக்கன டெய்லி ஐயாக்கமார்கள் பேசும்போதும் நம்ம சொன்னோம்னா அவங்களுக்கு வியப்பாக இருக்கும். நீங்கள் முன் ஜென்மத்தில் பாவம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, முன் ஜென்மத்திலையா? நான் இப்போ எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள் முதல் சாமி கும்பிட்றேன், சேவைகள் செய்கிறேன். அப்படி இருந்தும் நீங்கள் என்ன இவ்வளோ கஷ்டத்தை இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, அப்போ முன் ஜென்மத்தில் எவ்வளோ பாவம் பண்ணியிருப்பேன்ட்டு பாரு அப்படிங்கிறது. அன்னைக்கு கூட அந்த ஐயாட்ட அப்படி தான் பேசினேன். நான் சிவன் கோயிலுக்காவில் போகிறேன், சேவைகள் நிறைய செய்கிறேனே, அப்படி இருந்தும் இந்த அளவு கஷ்டம் வருது. நீங்கள் முன் ஜென்ம கர்மாங்கிறீங்களா? இப்போ போன ஜென்மத்தில் எவ்வளவு பாவம் பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு பார்க்கணும். அந்த கணக்கெல்லாம் அப்படியே பெண்டிங்கில் நிற்கும். சொல்லுவாங்க, நம்ம தூங்கினாலும் வட்டி தூங்காது அப்படிம்பாங்கள்ல. அதுபோல் நம்ம செய்கிற செயல்பாடு ஒவ்வொன்றுக்கும் பாயிண்ட் விழுந்துக்கிட்டே இருக்கும். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அது தர்மத்தால் மட்டும்தான் கழிக்க முடியும் ஒழிய வேறு எந்த சேவையாலும் கழிக்கவே முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஆலயப்பணி ஒன்றே தான் அதுக்கு மைனஸ் பண்ணுறதுக்கு உண்டான தீர்வு. ரைட்டா? அப்போ தானம் தர்மம்யா, தானம் தர்மம் அறிஞ்சு தெரிஞ்சு பண்ணால் தான் அதில் ப்ளஸ் மைனஸுங்கிறது தெரியும். யார் யாருக்கு தானம் பண்ணணும், யார் யாருக்கு தர்மம் பண்ணணுங்கிறத தெரிஞ்சு பண்ணணும். ரைட்டா? ஒரு தவறு பண்ணவராக இருப்பார், பொழப்புக்காண்டி பிச்சை எடுப்பார், உழைக்க மாட்டார், வேலை வெட்டிக்கு போக மாட்டார், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அவருக்கு போய் தானம் பண்ணால் தான கணக்கில் வரும், பாவ கணக்கில் போய் சேர்ந்துடும். ரைட்டா? அதனால நீ தெரிஞ்சு பண்ணுறியோ தெரியாமல் பண்ணுறியோ ஆலய பணி தான். எந்த ஒரு ஆலயத்திலும் போய் நீ தர்மம் பண்ணுறதுக்கு ஆராயணும், ஆலய பணி செய்கிறதுக்கு ஆராய தேவையில்லை. ரைட்டா? ஒரு ஐயா என்ன ஊர் கதையெல்லாம் சொல்கிறாப்புல. அதை ஏன்னா சில பேர் சொல்கிறாங்க பாருங்கள், தப்பு பண்ணவங்க நல்லா தானே இருக்காங்க அப்படின்ட்டு. அவர் அரசு அதிகாரி, ஓய்வு பெற போகிறாரு, கை கால் விலங்கலை. அப்போது அவங்க தொடர்பு கொள்கிறாங்க, ஐயா எல்லா செக்கப்பும் எல்லா மருத்துவமனையும் போயாச்சு, முடியாது அப்படிங்கிறாங்க. அங்கே வந்தால் சரியாயிருமா அப்படிங்கிறாங்க. நம்ம பேர், டேட் ஆஃப் பர்த் எல்லாத்தையும் அனுப்புங்க, டைம் இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், டைம் கிடைக்குமா சொல்கிறோம் அப்படின்னு. அப்புறம் அவங்க உறவினர்கள்ட்ட சொன்னோம், இது சாத்தியமில்லை, இவருக்கு சாத்தியமெல்லாம் கிடையாது, இவர் இன்னும் மரணத்தெருதி இப்படித்தான் இருப்பார், அவர் வாழ்ந்த நாட்கள் எல்லாமே முடிஞ்சிருச்சு, அவர் ஆட்டம் அதோடு முடிஞ்சிருச்சு, இன்னும் கூடுவதற்குத்தான் வாய்ப்பு இருக்குது. இப்போது கூடுவதற்குத்தான் வாய்ப்பு இருக்குது. இப்போனாலும் கை கால் விளங்காமல் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நாளில் ரொம்ப ஓவராக ஆட ஆரம்பிச்சிடும், அப்புறம் உணவு எடுக்க முடியாது, இப்படி கரகாதி வளங்கள் கூட ஆரம்பிக்குது அப்படின்னா. அதுக்கு அவங்க பரிகாரம் ஏதாவது இருக்கா, இல்லாட்டி ஏதாவது பணி செய்யலாமா, இல்லாட்டி உங்களுக்கு என்ன வேண்டாம் நாங்கள் செய்கிறோம். இப்போ நம்ம பணம் காசை பற்றி பேசினோம். அப்புறம் அவங்க அப்போ ஆலயத்துக்கு ஏதாவது செய்கிறோம் அப்படின்னாங்க. நீங்கள் 5 பைசா கொடுத்தாலும் நாங்கள் வாங்க மாட்டோம், உங்களை மாதிரி ஆளுகள்கிட்ட பொருள் கொடுத்தாலும் நாங்கள் வாங்க மாட்டோம். ஏன்னா உங்கள் கணக்கு வந்து பாவ மூட்டைகள் அதிகமாக இருக்குது, அந்த பாவத்தை நாங்கள் சுமக்க தயாராக இல்லை. ஏற்கனவே சில பேர் பாவத்தை சுமந்துக்கிட்டு இருக்கோம், அதே ஓவர் வெயிட்டாக இருக்குது. அதுவும் இப்போ திருந்தி வாழ்கிறவங்க பாவத்தை கூட நம்ம சுமந்துடலாம். அதுவும் அரசு அதிகாரியாக அவர் இருந்திருக்காரு, அநியாயங்கள் ஓவராக பண்ணியிருக்காரு, லஞ்சங்கள் ஓவராக வாங்கியிருக்காரு. அப்படியாப்பட்டவங்களை அனுபவிக்க விடுறது தான் பெட்டர். ரைட்டா? அவங்க அனுபவித்து அவங்களுக்கு நல்லது தான் பண்ணுறோம் நம்ம. ஏன் அப்படின்னோம்னா, இப்போ அனுபவிச்சுட்டா அடுத்த பிறப்புலையாவது ஓரளவு கடன் குறையும் இல்லை, சுமைகள் அதுக்காக. அப்போது அவங்க பேச்சு ஃபுல்லாகவே பணத்தை பற்றி தான் பேசுகிறாங்க. எவ்வளவுன்னு சொல்லுங்கள், எவ்வளவு செய்யணும்னு சொல்லுங்கள், என்ன பரிகாரம் வேணாலும் சொல்லுங்கள், விற்காததை விற்றுண்டாலும் பண்ணிடலாம், இவரை எப்படியாவது சரி பண்ணுங்கண்டா. அதுதான் பணம்ங்கிறது. இப்போதைக்கு ஆஸ்பத்திரிலையும் பல லட்சம் செலவழிச்சிருக்காங்க, ஆனால் ஒன்றுமே ஆகலை. இன்னமும் எவ்வளோ வேண்டாலும் செலவழிக்கிறோம், பணம் இருக்குது, இல்லாட்டி சொத்து பத்து கிடக்குண்டாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன்றுமே பணம் வச்சுருந்து என்ன செய்ய முடியும்? பணம் இருக்குது, சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, ஒன்றுமே செய்ய முடியாது. எங்கே போனாலும் எதுவும் நடக்காது. அப்போ அந்த பணத்தை நம்ம தர்மமான முறையில் சம்பாரிச்சிருந்தோம்னா நிம்மதியாக போய் சேர்ந்துருக்கலாம் தானே, நிம்மதியாக இறைவனடி போய் சேர்ந்துருக்கலாம். எதுக்கு பாவம் பண்ணி அநியாயம் பண்ணி அக்கிரமம் பண்ணி அதை சேர்த்து மேற்கொண்டு நொம்பலப்படுறது தேவையாட்டா? அதை கேட்க மாட்டாங்க. சரி, அப்போ அனுபவிச்சு போட்டும், யார் யார் செய்கிறாங்களோ அதை அவங்கவுங்க அனுபவிச்சுட்டு போட்டு முடியுதான் நம்ம விட முடியும். சரியா? இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மாதிரி ஆண்டவனுக்கு
என்னென்ன நேரத்தில் யாருக்கு என்னென்ன செய்யணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். இப்படி உங்கள் பெத்த பிள்ளைக்கு தெரியுதோ அதே போல் பல ஜென்மம் அவங்களுக்கு தெரியும். ஏ டு இஜெட் அங்கே டேட்டா வச்சுருப்பாங்க. உனக்கு எத்தனை பிறப்பு, என்னென்ன பிறப்பு. பில்டிங்கில் மட்டும் கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கும். என்ன வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கும்னா, இந்த பிறப்பில் பிறந்து நீ புண்ணியத்தை சேர்க்குறியா பாவத்தை சேர்க்குறியா, அது மட்டும்தான் அடுத்த பிறப்பில் ஆடாகும். சரியா? இப்படிலாம் நிறையா விஷயங்கள் இருக்குது. அதுக்கு பிறகு இன்னொரு அவங்க சென்னன்னு நினைக்கிறேன், அவங்க கேள்வி கேட்டிருந்தாங்க. குழந்தை பாக்கியம் இல்லை, 6 படை வீட்டுக்கும் போக சொன்னாங்க, 5 படை போயாச்சு, இன்னும் 1 படை மட்டும்தான்யா பாக்கி, அந்த 1 படையும் போயிட்டோம்னா எங்களுக்கு குழந்தை இருக்குமா அப்படின்னாங்க. இப்போ நம்ம சொன்னோம், யார் சொன்னா அப்படின்னா, எங்கள் சொந்தக்காரவங்க சொன்னாங்க. அப்போ நீங்கள் அவங்கள்ட்ட தான் கேட்கணும். அவங்க தானே சொன்னாங்க 6 படையும் போனால் குழந்தை கிடச்சிரும்னாங்க. 5 படை போயிருக்கீங்க, 6ஆம் படை போங்க. கோயிலுக்கு போகிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்து போகிறீங்க பாருங்க, அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா நீங்கள் பக்தியில் போகல, எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு கோயிலுக்கு போகிறீங்க பாருங்க, அது உங்கள் சுயநலம் சார்ந்தது, பொதுநலம் கிடையாது. அதனால எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. இதுக்கு நான் கேரண்டி கொடுக்க முடியாது. இல்லை நீங்கள் சொல்லிடுவீங்களாம்ல அப்படின்னாங்க. சொல்லிடுவீங்க, சில பேருக்கு சொல்லத்தான் செஞ்சுருக்கோம். ஆனால் உங்களுக்கு இப்போ ஃபோன்லேயே உடனே சொல்லுங்கடா, என்னால் முடியாது, நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பிறகு இறைவன்கிட்ட அவன் உங்களுக்கு காலதாமதப்படுத்துகிறான் அப்படின்னம்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அன்னைக்கு கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஐயாட்ட அப்படித்தான் பேசிக்கிட்டு இருந்தோம். எல்லா கோயிலும் போயாச்சு அப்படின்னாங்க. சந்தோஷமாக இருக்கா கஷ்டமாக இருக்கா அப்படின்னா, சந்தோஷமாக தான் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்படின்னாங்க. என்ன வருத்தம்? இல்லை, இந்த குழந்தை பாக்கியம் தான். பாருங்க, இறைவன் உங்களுக்கு குழந்தையை கொடுத்துருந்தா இத்தனை கோயில் நீங்கள் போயிருப்பீங்களா? இப்படி ஒரு முக்கியமான இடத்தையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? நீங்கள் உங்கள் மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்கள் அப்படின்னா அவங்க உண்மையை சொன்னாங்க. கண்டிப்பாக போயிருக்க மாட்டோம். எப்படி? எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிருந்துச்சுன்னா இத்தனை கோயிலுக்கு நாங்கள் கண்டிப்பாக போயிருக்க மாட்டோம். இவ்வளவு பரிகாரமோ இவ்வளவு தான தர்மமோ கண்டிப்பாக நாங்கள் செஞ்சுருக்க மாட்டோம். அப்போது இது நல்லதா கெட்டதா? நல்லது தான். அப்புறம் எதுக்கு சங்கடப்படுறீங்க அப்படின்னா, ரைட்டா? அது மாதிரி ஆண்டவனுக்கு தெரியும் எப்போ யாருக்கு என்னென்னத்தை கொடுக்கணும், எப்படி கொடுக்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். லேட் பண்ணுறோம் அப்படின்னோம்னா அதில் சூட்சுமம் இருக்குது. நம்ம இந்த பிறப்பில் எதையெல்லாம் அலட்சியப்படுத்துகிறோமோ அடுத்த பிறப்பில் அதுக்காண்டி ஏக வேண்டியது இருக்கும். எப்படியா? இந்த பிறப்பில் எதை அலட்சியப்படுத்துகிறீங்களோ இறைவன் என்ன கொடுத்தாலும் ஏற்றுக்கிட்டு மன திருப்தியாக வாழ கற்றுக்கிட்டோம்னா அடுத்த பிறப்பில் நிறைவான வாழ்க்கை கிடைக்கும். இப்போ இறைவன் கொடுத்ததை எனக்கு வீட்டுக்காரர் சரியில்லை, எனக்கு மனைவி சரியில்லை, எனக்கு பிள்ளை குட்டி ஃபுல்லாக சரியில்லை, எனக்கு சொத்தும் இல்லை சுகம் இல்லை, ஆனால் இருக்கும் எல்லாமே, எதுவுமே சரியில்லை 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 சரியில்லைன்னா அடுத்து இதை காட்டில் மோசமாக தான் கிடைக்கும். சித்தரை போல் சித்தரையில் வந்து பிறந்தாயே நீ, தத்துவத்தின் உண்மை அறிந்து